ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி வாரந்தோறும் சனிக்கிழமை ஐயப்பன் பொன்னூஞ்சல் ஆடும் வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சபரிமலையில் நடப்பது போன்று முதல் முறையாக துலாபாரம் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் கடந்த கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலையிட்டு 6 வாரம் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாதம் வாரந்தோறும் சனிக்கிழமை ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்பன் பொன்னூஞ்சல் ஆடும் வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று கார்த்திகை 20ஆம் தேதி ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் பொன்னூஞ்சல் ஆடும் வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறு குழந்தைகள் ஐயப்பன் வீற்றிருக்கும் ஊஞ்சலை ஆட்டி பாடலை பாடி வேண்டுதலை நிறைவேற்றினர். அதேபோன்று பக்தர்களின் எடைக்கு நிகராக பொருட்களை அரிசி, உப்பு, சர்க்கரை, வெல்லம், நாணயங்கள், தங்கம், வெள்ளி போன்றவை இறைவனுக்கு எடை போட்டு நேர்த்திக்கடனாக செலுத்தும் ஒரு வழிபாடான துலாபாரம் எனும் நிகழ்வு வெகு சிறப்பாக சபரிமலையில் நடப்பது போன்று முதல் முறையாக ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதன் பலன்கள் உடல் பிணிகள் நீக்குதல், செல்வ செழிப்பு, வேண்டுதல்கள் நிறைவேறுதல், பாவங்கள் நீக்குதல், கிரகதோஷங்கள் நீக்குதல் என பல உண்டு என்பது ஐதீகம். இந்நிகழ்வில் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப சுவாமிகள் பங்கேற்றனர். இறுதியாக இரவு அன்னதானமும் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் 4 மணி அளவில் கணபதி ஹோமமும் 5 மணி அளவில் வல்லபை ஐயப்பனுக்கு பால், இளநீர், முன்னீர், சந்தனம், நெய் என அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று 18 படிகளுக்கு திருவிளக்கு சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னிவா